வணக்கம். தேர்தல்கள் வரும் போகும், கட்சிகள் ஜெயிக்கும் தோற்கும். ஆனா மக்களோட அன்றாட பிரச்சனைகள் அது மட்டும் அப்படியேதான் இருக்கு. இன்னைக்கு நாம அரசியல் ஆரவாரம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மதுரவாயல் தொகுதியோட உண்மையான நிலவரத்தை தரவுகளோட உதவியோட பார்க்க போறோம். இது வெறும் பிரச்சனைகளை பட்டியலிடுறதுக்கு இல்ல, தீர்வை நோக்கிய ஒரு வழிய காட்டுறதுக்கு. மதுரவாயல் சென்னையோட மேற்கு நுழைவாயில்ல இருக்கிற ஒரு முழுமையான நகர தொகுதி. அம்பத்தூர், போரூர், ராமாபுரம்னு பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பகுதிகள்ல நகர வாழ்க்கையோட வேகமும் இருக்கு, அதோட சேர்ந்து வர சவால்களும் இருக்கு. இங்க இருக்கிற மக்களோட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் கிராமப்புறங்களை விட முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வரி போதும் தொகுதியோட மொத்த வலியையும் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிருது. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, ஒவ்வொரு நாளும் மக்கள் அனுபவிக்கிற விரக்தியோட வெளிப்பாடு. குடிக்க தண்ணி, நடக்க ஒரு நல்ல ரோடு மாதிரி அடிப்படை தேவைகளே கிடைக்காதப்போ மக்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? இது அந்த எல்லைய தாண்டினதோட அறிகுறி. சரி, இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் மக்களோட குரலை கேட்போம். அவங்க சொல்ற புகார்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அமைப்பு சிக்கல்கள் என்ன? புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன கதைய சொல்லுது? வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராய்வோம். காலி குடங்களோட ஒரு நீண்ட வரிசை, குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள், தெருவுல தேங்கி கிடக்கிற சாக்கடை தண்ணி, இதெல்லாம் ஏதோ ஒரு படத்துல வர காட்சி இல்ல. மதுரவாயல் மக்களோட அன்றாட வாழ்க்கை. பல இடங்கள்ல பைப்ல தண்ணி வர்றதே ஒரு பெரிய கனவு. வாரத்துக்கு ஒரு முறை வர்ற டேங்கர் லாரி தான் அவங்களுக்கு ஆதாரம். முடிக்காம விட்ட வடிகால் வேலைகளால தெருக்களே நிரந்தர சாக்கடையா மாறிடுச்சு. இது வெறும் அசௌகரியம் இல்ல, சுகாதாரத்துக்கே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். 5885 கோடி ரூபாய், இதுதான் பாதியில நிக்கிற அந்த துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் விரைவுச்சாலை திட்டத்தோட மதிப்பு. இது வெறும் ஒரு திட்டம் இல்லைங்க, இந்த தொகுதியோட பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு திறவுகோள். பல வருஷமா முடங்கி கிடக்கிறதால இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட ஒரு பெரிய சின்னமா மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. அடிப்படை வசதிகள் ஒரு பக்கம்னா, பாதுகாப்பு இன்னொரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2020ல நடந்த அந்த கொடூரமான குழந்தை கொலை வழக்கு, 2022ல நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு, இதெல்லாம் தனித்தனி சம்பவங்களா பார்க்க முடியாது. நிர்வாகத்தோட தோல்விக்கும் வெளிச்சம் இல்லாத தெருக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. தெருவிளக்கு எரியாத சாலைகள் குற்றவாளிகளுக்கு சாதகமா மாறுறப்போ மக்கள் மனசுல ஒருவிதமான நிரந்தர பயம் குடிகொள்றதுல ஆச்சரியமே இல்ல. இது கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமைய கேள்விக்குள்ளாக்குது. சரி, மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த தொகுதியோட தேர்தல் புள்ளி விவரங்களும் மக்கள் தொகை கணக்கும் மேலோட்டமா பார்க்கும்போது தெரியாத பல உண்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அந்த சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 2016ல 61.8%, அதுவே 2021ல 60.6%. வாக்களிக்கிறவங்களோட எண்ணிக்கையில ஒரு சின்ன சரிவு. இது வெறும் 1.2% தானே நம்மளால சுலபமா கடந்து போயிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இது சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில விழுந்திருக்கிற ஒரு சின்ன வெரிசல். யார் ஜெயிச்சாலும் நம்ம நிலைமை மாறப்போறதில்லைங்கிற ஒரு சோர்வோட முதல் அறிகுறி இது. 2016ல அதிமுக, 2021ல திமுக. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு ஒரு தெளிவான செய்திய சொல்லுது. என்னன்னா, மதுரவாயல் வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தர விசுவாசிகள் கிடையாது. அவங்களோட ஓட்டு யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான். இது ஒரு சிந்திக்கிற தொகுதி. இங்க வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றதல்ல, மக்களோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. இந்த தொகுதியோட சமூக அமைப்பே ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. இங்க சுமார் 13.6% பட்டியலின மக்களும், கணிசமான அளவுல வன்னியர் சமூக மக்களும் இருக்காங்க. மத ரீதியா பார்த்தாலும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு எல்லாரும் கலந்து வாழறாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்களுக்கான தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இந்த சமூக கலவைதான் இங்க அரசியல ரொம்பவே நுட்பமானதா மாத்துது. 5.2%, இது தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில இருக்கிற வேலைவில்லா திண்டாட்டத்தோட விகிதம். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு மௌனமான நெருக்கடி. நல்லா படிச்ச இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்காதப்போ அது விரக்தியையும் கோபத்தையும் உருவாக்குது. இது தொகுதியோட ஒட்டுமொத்த மனநிலையுமே பாதிக்குது. பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம். ஆனா அந்த பிரச்சனைகள் ஏன் வருஷ கணக்கா தீராம அப்படி இருக்கு? அதுக்கான மூல காரணத்தை நாம இப்ப ஆராயப் போறோம். இது மக்கள் மனசுல இருக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையோட ஒரு உடற்கூறு ஆய்வு மாதிரி. நலத்திட்ட சோர்வு, இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவருக்கு தினமும் மீன் கொடுத்தா அது நலத்திட்டம். ஆனா அவருக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுத்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல குளத்தையும் உருவாக்கி கொடுத்தா அதுதான் உண்மையான நிர்வாகம்.
வெறும் இலவசங்கள் அடிப்படை தேவைகளை சரி செய்யாதப்போ மக்கள் அந்த இலவசங்கள் மேலேயே நம்பிக்கை இழந்துடுறாங்க. எங்களுக்கு பரிசு வேண்டாம், முதல்ல அஸ்திவாரத்தை சரி பண்ணுங்கன்னு உங்க மனசுக்குள்ள சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் உதாரணங்கள் இல்லைங்க. கொடுத்த வாக்குறுதிக்கும் கள யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளிக்கான சின்னங்கள். மக்கள் தினமும் கண்ணால பாக்குற நிர்வாகத்தோட தோல்விகள். பாதியில நிக்கிற அந்த எக்ஸ்பிரஸ்வே, தாகத்தை தீர்க்காத ராமாபுரம் ஏரி, முடியாம கடக்கிற வடிகால் வேலைகள், இது ஒவ்வொன்றும் நிர்வாகம் மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. இப்போ இந்த ஆட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். 2021 தேர்தல்ல சின்ன கட்சிகளுக்கு விழுந்த ஓட்டுக்கள்லாம் வெறும் எதிர்ப்பு ஓட்டுகளா, இல்ல அது ஒரு புதிய தலைமைக்கான தேடலோட அறிகுறியா? இந்த வாக்காளர்களை மீட்டெடுக்கக்கூடியவர்கள்னு சொல்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த டேட்டாவை பாருங்க. கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு வாக்காளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 20% பேர் பெரிய கட்சிகளை தவிர்த்து மாற்றுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவங்க யாரும் ஒரு கட்சிக்கு நிரந்தர ஆதரவாளர்கள் கிடையாது. இவங்க தான் மாற்றத்தை தீர்மானிக்க போற சக்தி. தெளிவான நம்பகமான ஒரு திட்டத்தோட வர எந்த ஒரு தலைவருக்கும் இந்த 20% வாக்குகள் தான் வெற்றிக்கான திறவுகோள். சரி, பிரச்சனைகளை அடையாளம் கண்டோம், காரணங்களையும் அலசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமா தீர்வுகளை நோக்கி நகரலாம். இந்த தொகுதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு உறுதியான ஆதாரபூர்வமான திட்டத்தை முன்வைக்க வேண்டிய நேரம் இது. இது வெறும் வாக்குறுதிகள் இல்ல, இது ஒரு நிர்வாகத்துக்கான முழுமையான வரைபடம். இந்த நிர்வாக வரைபடத்தோட இதயம் இந்த 3 பிரம்மாண்டமான திட்டங்கள் தான். இது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது மதுரவாயலோட எதிர்காலத்தையே செதுக்கப் போற 3 வளர்ச்சிக்கான அச்சாணிகள். வேலைவாய்ப்பை உருவாக்கும், பொருளாதாரத்தை வேகப்படுத்தும், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சக்தி வாய்ந்த தூண்களிவை. இங்க பாருங்க, எல்லாமே எண்கள் தான் பேசுது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்ளோ முதலீடு, எவ்ளோ காலம், ஆனா மிக முக்கியமா அதனால மக்களுக்கு என்ன பலன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. வருஷக்கணக்கா முடங்கி கிடந்த அந்த விரைவுச்சாலை பயண நேரத்தை குறைச்சு பொருளாதாரத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சும். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு இந்த தொழிற்பேட்டை ஆயிரக்கணக்கான வேலைகளோட பதிலளிக்கும். விரக்தியில இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த திறன் பயிற்சி மையம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். இதுதான் மக்கள் மேல செய்யற உண்மையான முதலீடு. பெரிய பெரிய திட்டங்கள் மட்டும் பத்தாது, அஸ்திவாரமும் ரொம்ப முக்கியம். இந்த வரைபடம் அதையும் மறக்கல. ஒரு பக்கம் பெரிய வளர்ச்சி திட்டங்கள், இன்னொரு பக்கம் மக்களோட அன்றாட வாழ்க்கைய மேம்படுத்துற அடிப்படை வசதிகள். தினமும் பைப்ல தண்ணி, சுத்தமான தெருக்கள், நல்ல பள்ளிக்கூடங்கள், இது ரெண்டும் ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான முன்னேற்றம் வரும். ஒரு நல்ல திட்டம் கையில இருந்தா மட்டும் பத்தாது, அத மக்கள்கிட்ட சரியா கொண்டு சேர்த்து அவங்களோட நம்பிக்கைய சம்பாதிச்சு ஒரு வலுவான மக்கள் ஆணைய வாங்கறதுக்கு ஒரு தெளிவான உத்தி வேணும். அந்த உத்தியோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும்னு இப்ப பாப்போம். ஒரு வெற்றிகரமான தலைமைக்கு இந்த 4 குணங்களும் தேவை. முதல்ல, தப்பை தட்டி கேட்கிற ஆக்ரோஷம். 2வது, நிலையான நிர்வாகத்தை கொடுக்கற ஸ்திரத்தன்மை. 3வது, காலத்துக்கேத்த மாதிரி புதிய தீர்வுகளை உருவாக்குற புதுமை. 4வது, மக்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கிற குணம். இந்த 4ம் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு தலைவரால மக்களோட முழு நம்பிக்கையும் பெற முடியும். இறுதியா இந்த முக்கியமான கேள்விக்கு வர்றோம். மதுரவாயல் தொகுதிக்கு ஏதோ மாயாஜாலம் தேவையில்ல. சொன்னதை செய்யற நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட ஒரு தலைவர் தேவை. வெறும் திறமையும் தகுதியும் மட்டுமே உடைஞ்சு போன நம்பிக்கையை சரி செஞ்சிருமா? இல்ல, அதை தாடி வேற ஏதாவது தேவையா? மக்களின் தனியுரிமையை மதிப்பது, அவர்களின் தரவுகளை பாதுகாப்பாக கையாள்வது போன்ற விஷயங்கள் கூட நம்பிக்கையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மதுரவாயலோட எதிர்காலத்துக்கான பார்வை இதுதான். நிர்வாகம்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற அரசியல் விளையாட்டு இல்ல. அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா இருக்கணும். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.